Hi friends, எல்லாருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் மார்னிங் அப்டேட்க்கு கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க. நேற்று நம்ம 200 லைக்ஸ் டாஸ்க் வச்சுருந்தோம். 200 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எவ்ரி வீடியோஸ்க்கும் 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் அப்டேட்ஸ் கண்டினியூஷன் பண்ணலாம். உங்களுக்கு நான் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆஸ் எ ப்ராமிஸ் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு அந்த 100 எபிசோடு வரல வெயிட் பண்ணிடலாம். அந்த 100 எபிசோடு வரல நம்ம 200 லைக்ஸ் எவ்ரி வீடியோஸ் கண்டினியூ வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம 89th வீடியோ, இன்னும் 11th வீடியோ இருக்குது. 11 வீடியோலையும் நம்ம 200 லைக்ஸ் கண்டினியூ வந்துட்டு இருந்தோன்னா 100 எபிசோட் தாண்டியும் நம்ம கண்டினியூ ட்ராவல் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் லைக் பண்ணிவிட்டு தான் அப்போ தான் வீடியோ மூவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த மெசேஜ் சொன்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போடலாங்க. நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் மார்னிங் அப்டேட்டாக ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்னென்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டு எப்படின்னா போகட்டும், ரெட்டாக இருக்கட்டும் க்ரீனாக இருக்கட்டும், நம்மளுடைய இடம் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து செல்லுக்காக வெயிட் பண்ணலாம் அல்லது பைக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை பை என்ட்ரி எடுக்கலாம் அல்லது சேல் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போடலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடம் வந்து வேல்யூபிள் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கிளியராக தெரியும். ஸோ மார்னிங் அப்டேட் வந்து அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கேம்லிங் பண்ணாங்க அவங்களுக்கு சொல்ல வரல. ஒரு ரியலாக ஒரு ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாது. அதனால் தான் வந்து இவ்வளோ மார்னிங் எழுந்துச்சு நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒர்த்தாக இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸு வெளியே வந்துடுச்சு. ஆனால் எக்ஸ்பைரி அந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் லாஸ்ட்டில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி 2:30 அந்த மணிக்கு மேலே சேம் அதே மாதிரி எல்லா நாளும் அப்படி தான் ஆகுது. கிட்டத்தட்ட நிஃப்டியில் ஆகுது இல்லை பேங்க் நிஃப்டியில் ஆகுது. இட்ஸ் ஓகே, நம்ம அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியாது. நம்ம ஜோனை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு வந்து மாட்டாமல் இருப்போம் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது நிஃப்டி 50ல். அதே சமயத்துக்கு கீழே பாட்டம் வந்து ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு. நேற்று வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியது. 11 மணி ஐ திங்க் 11-12 தெரியல. இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். ஒரு ப்ரைஸ் எங்கேயும் மூமெண்டம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அப்பர் சைடு போனாலும் ஸ்பேஸ் இல்லை, லோயர் சைடு கட்டான கீழே வந்து சப்போர்ட் இருந்தது. ஸோ ப்ரைஸ் எக்ஸ்பைரினால கொஞ்சம் வொலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு நானும் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தால் நமக்கு எஸ்எல் ட்ரிகராக இருக்கும். ஏன்னா ஒரு ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்து கீழே வந்து சேல் சைட் சிக்னல் கொடுத்துருக்கேன். சேல் சைட் கொடுத்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். அதாவது இந்த ஏரியா அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லைங்க, இந்த ஏரியா ஒரு சப்போர்ட்டாக எடுத்துருக்கேன். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் ஆகிருக்கு. அகைன் திரும்ப வந்து கீழே வந்திருக்கு. இது வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸ்பைரி நாளுக்கு இது மாதிரி ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து. அதே சமயம் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒன் டைரெக்ஷன் மூமெண்டம் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து ஷார்ட் கவரிங் இல்லை லாங் பில்டப் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டில் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷார்ட் கவரிங் நடக்கும். அந்த ஷார்ட் கவரிங் தான் இது. சரி, இப்போது இன்றைக்கி என்ன தான் நடக்கும்? நேற்று ஆனது ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எந்த லெவல் சப்போர்ட்டாக இருந்ததோ அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது 17,600 to 700 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே ட்ராவல் ஆகும். ஏதாவது இங்கே வந்து ஃபைட்டிங் நடக்கும். 17,600 ரேஞ்சில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அகைன் வந்து சேலிங்கான சான்சஸ் நீங்கள் தேடலாம். ஏன்னா இப்போது ஃபாஸ்ட்டாக சேலிங் இல்லை. இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க வந்து ப்ரைஸை ரீடெஸ்ட்டுக்காக கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகும். ஸோ ப்ரைஸில் உண்மையிலே ஒரு அப் மூவ் இருக்குது அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி உங்களுக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் பை அண்ட் செல்லுக்காக பார்க்கலாம். இப்போது 17,750 அபோவ் 17,750 அபோவ் தான் நீங்கள் பையிங்காக பார்க்கணும். அது வரலாம் திரும்ப ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சுன்னா எதையும் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. ஒன்லி ஃபார் சேலிங் பர்பஸ் 17,600 ரேஞ்சு வரலும் நீங்கள் சேலிங் தான் பார்க்கணும்.
திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சு 17,600 17,800 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா சும்மா இருங்க, அமைதியாக இருங்க, எதுவும் நோ ட்ரேட் ஜோன். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓகே, திரும்ப அங்கே வந்து பை அண்ட் செல்லுக்காக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் அவங்க எங்கெங்கே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். அப்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் கட் ஆகிடும். எப்போது இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் கூட மேலே கட் ஆகிட்டு நமக்கு வந்து பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். அது வரலும் நம்ம இந்த 17,600 ரேஞ்சில் ப்ரைஸ் வந்துன்னா எவ்ரி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை சேல் அண்ட் பைக்காக யூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் இந்த ஆங்கிளில் ட்ரா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது 200 லைக்ஸ் மேலே கவனம் இருக்கட்டும். லைக் பண்ண மறந்துட்டோங்க. 200 லைக்ஸ் கண்டினியூவாக எவ்ரி வீடியோஸ் நம்ம இருந்தால் தான் வந்து மார்னிங் அப்டேட் நான் அப்டேட் பண்ணுவேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். 200 லைக்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு 100 வீடியோஸ் ஆவரில் 100 எபிசோட் ஆவரிலும் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் கண்டினியூ எவ்வளோ லைக்ஸ் வருது மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ஸோ நிஃப்டி பொறுத்தவரையிலும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. புரிஞ்சு இல்லை இன்னொரு டைம் பாருங்கள், வீடியோ போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்ல புரியல அப்படின்னா திரும்ப இன்னொரு டைம் பாருங்கள். ஏன்னா ப்ரைஸோடைய ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 17,600 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேலே அப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 17,750 அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி குளோபல் இண்டெக்ஸ் கொண்டு போய் பார்த்தலாம். சரி, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்குன்னு. ஆல்மோஸ்ட் அவன் 62 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் தான் ஓப்பன் பண்ணுறான். 207 எஸ்டாக் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி 62 ப்ளஸில் இருக்குது. ஹேங்ஸங் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஹை 700 பாயிண்ட்ஸ், ஹியூஜ். சரி, ஓகே, இருங்க ரீஃப்ரெஷ் கொடுத்துலாம் டைம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ 17,500 + 16 எங்கே ஓப்பன் ஆகுது? கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஓப்பன் ஆகும். 17,600 நியரஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். அல்லது கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட் ஆகும், கொஞ்சம் மேலே அப்பர் சைட் மேலே மூமெண்ட்டம்காக ட்ரை பண்ணும். இந்த லெவல் எந்த லெவல் பிரேக் டவுன் கொடுத்துச்சோ அதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 17,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா சும்மா அந்த 17,650 வந்துருச்சுன்னா கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நம்ம நேற்று ரேஞ்சில் இருந்தது. அந்த ரேஞ்ச் வந்து கட் ஆகிட்டு செகண்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கு நேற்று ப்ரைஸு. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் பேட்லேயும் சரி உங்களுக்கு ஒரு ஜோன் இந்த ஜோன் வரை லாஸ்ட்டாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால் வெளியே போயிட்டானே ஆள் இல்லை. ஐ நீட் டு கோ டு அவுட் சைட். அவாய்ட் டுடே பேங்க் நிஃப்டின்னு போட்டிருக்கேன் நேற்று. டுமாரோ ஆல்சோ ஐ நாட் அவைலபிள். இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லைன்றதை நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஆக்சுவலி மார்னிங் அப்டேட் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி உடைய வியூ பார்க்கலாம். கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேமையும் பார்த்து வந்துடலாங்க. இது லாங் டைம் ஃப்ரேமில் ஆங்கிள் க்ரியேட்டாக இருக்குது, அதாவது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது சப்போர்ட், இது ரேஷன்ஸ் ரைட்டுங்களா. இப்போ நம்ம ஷார்ட் டைம் அதாவது கொஞ்சம் உள்ளே ஜூம் அவுட் பண்ணி உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஆல்ரெடி டேப் பண்ணிச்சுன்னா இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ், இதுவும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போர்ட் ஒர்க் ஆகுனா என்ன ஆகும்? இந்த ரீடெஸ்ட்காக 39,200க்கு ஒரு கரெக்ஷனுக்காக ப்ரைஸ் மேலே போகும். மேலே போய்ட்டு இந்த இடத்துல திரும்ப செல்லிங் பொசிஷன் நடக்கும். அகைன் வந்து இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஓகே, ஸோ 39,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 38,850 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இது ப்ரைஸ் இன்றைக்கோடைய ரேஞ்ச். இது இந்த இடத்துல நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். இல்லை மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துச்சு, மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 39,500 அபோவ் நீங்கள் பையிங்காக ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணலாம். 39,500 அப்போ, ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மேலே கட் ஆகிடுது. உங்களுக்கு அதுக்கப்புறம் மேலே அப்மூக்கான வாய்ப்பும் தேடலாம். அப்படியே உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஒரு ஹேண்டில் க்ரியேட்டாகவும் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பை அண்ட் செல்லுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு இந்த லெவல் கிடைக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.